பாகம் 3 அத்தியாயம் 2. என்ன, நாரத்தை மலையில் நரபலி நடந்துவிட்டதா? பஞ்சவன் மாதேவி திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். பஞ்சவன் மாதேவியை சுற்றி பல அதிகாரிகள் இருந்தார்கள். அவள் திடுக்கிட்டு எழுந்ததும் பலரும் சுறுசுறுப்பானார்கள். என்ன என்று வியந்து அவரை உற்று பார்த்தார்கள். இது சக்கரவர்த்திக்கு தெரியுமா? பஞ்சவன் மாதேவி மிக சரியாக சிந்திப்பவள் என்பதை இந்த கேள்வி உறுதிப்படுத்தியது. அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை இந்த சுறுசுறுப்பை பார்த்து வியந்தாள். இந்த செய்தி வேறு யார் யாருக்கெல்லாம் தெரியும்? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன்னுடன் வேறு யாராவது வந்தார்களா? ராஜராஜ பெருந்தச்சருக்கு இந்த செய்தி அனுப்பப்பட்டு விட்டது. அவரிடம் சேர்ந்து விட்டதா? இல்லை. இந்த கேள்விகள் அனைத்துமே அரசியல் தொடர்புகள் உடையவனவாக இருந்தன. சிற்பிகள் ராஜராஜ பெருந்தச்சருக்கு கட்டுப்பட்டவர்கள். முதலில் அவருக்குத்தான் தகவல் தெரிவிப்பார்கள். அப்படி பெருந்தச்சருக்கு தகவல் தெரிந்தது எனில் அந்த செய்தி உடனடியாக சக்கரவர்த்திக்கு சொல்லப்பட்டுவிடும். ஒரு சிற்பியின் உதவியால் முதலாக பாறை பிளக்கப்படும் போது உயிர் நீத்தான் என்று சக்கரவர்த்திக்கு சற்று தூக்கலாகவே சொல்லப்படும். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மனநிலை இதனால் நிச்சயம் பாதிக்கப்படும். வேறு எவரும் இந்த விஷயத்தை சொல்லும் முன்பு சக்கரவர்த்திக்கு தான் இந்த விஷயத்தை பக்குவமாக சொல்லி அவரை தயார்படுத்தி விட்டால் அது நல்லது. சக்கரவர்த்தி எங்கே? பஞ்சவன் மாதேவி விசாரித்தாள். அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா? தொடர்ந்து அஸ்திவாரம் வெட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அடிமை வீரர்களும் சோழ தேசத்து மறவர்களும் முழுவதுமாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சக்கரவர்த்தி அந்த வீரர்களுக்கு உணவு சமைக்கும் இடத்தில் சற்று முன்பு இருந்தார். சக்கரவர்த்திக்கு துணையாக பழுவேட்டரையரும் வேறு சில குறுநில மன்னர்களும் சூழ்ந்திருந்தார்கள். சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படை கூடவே இருக்கிறது. அதிகாரிகளை தவிர வேறு யாரும் சக்கரவர்த்தியை அண்ட விடுவதில்லை. ஒருவேளை சக்கரவர்த்தி அழைத்தால் சோதனையிட்ட பிறகே அருகே அனுப்புகிறார்கள். சரி, இளவரசர் ராஜேந்திரர் எங்கிருக்கிறார்? இளவரசர் திருவல்லம் கோட்டையில் போய் ஓய்வெடுத்து கொண்டதாகவும் அங்கே தான் பயிற்சியின் போது சந்தித்த பழைய வீரர்களை பார்த்து பேசி கொண்டிருப்பதாகவும் ஒற்றர்களோடு ஒரு கூட்டம் நடத்தியதாகவும் ராஜேந்திர சோழருக்கு அருகே அருண்மொழிப்பட்டன் இருப்பதாகவும் அங்கே குதூகலமான ஆடல் பாடல் விஷயங்கள் நடைபெறுவதாகவும் செய்தி வந்தது. திருவல்லத்திற்கு அடிமை வீரர்கள் சிலர் போயிருப்பதாகவும் அங்குள்ள அடிமை வீரர்கள் ராஜேந்திரரை ஆவலோடு பார்த்து கொண்டிருப்பதாகவும் மக்களோடு எளிதாக கலந்து விட்டதாகவும் சொல்கிறார்கள். திருவல்லத்து கோட்டையில் உள்ள குழந்தைகள் ராஷ்டிரகூட கங்க வீரர்களோடு தொடர்ந்து பேசுகிறார்களாம். சாளுக்கிய வீரர்கள் 3 பேர் மட்டுமே திருவல்லத்துக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் தனிமையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் கோயில் வேலை செய்கிற அரசருக்கு அருகே இருக்கின்ற எல்லோருமே தனி குழுவாக அதே சமயம் சுமூகமாகவும் இருக்கிறார்கள். பாண்டிய வீரர்கள் பல பேர் கோயில் கட்டுவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். பெருந்தச்சரிடம் வேலை செய்வதற்கு பாண்டிய வீரர்கள் அதிகம் முயற்சி செய்கிறார்கள். இரவு நேரம் தளிச்சேரி பெண்களுடைய ஆட்டத்தை பார்க்கவும் அவர்களோடு பேசி பழகவும் அவர்களில் பலருக்கு விருப்பம் இருக்கிறது. பெண்களை கவர அவர்களும் வேஷம் கட்டுகிறார்கள், கூத்தாடுகிறார்கள். முதலில் அவர்கள் ஆடப்போகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறிய கவலை படை வீரர்களுக்கு வந்தது. எதை பற்றி ஆடப்போகிறாய்? வீரபாண்டியன் செத்து போனதை ஒப்பாரியாக பாடுகிறீர்களே, அதை நாட்டியமாக ஆடலாம் என்று நினைக்கிறாயா என்று முறைப்பாக சோழ வீரர்கள் கேள்வி கேட்க பாண்டிய வீரர்கள் பணிவாக மறுத்துவிட்டார்கள். அந்த வம்பு தும்பு எல்லாம் எதுவும் நாங்கள் செய்ய போவதில்லை. வீரபாண்டியர் செத்து போனது எங்களுக்கு துக்கம்தான் என்றாலும் அதை இங்கே இந்த மண்ணில் ஆடுவதில் எந்த பயனும் இல்லை. நாங்கள் ஆடப்போவது ஹனுமன் கதை என்று சொன்னார்கள். அப்படியா? என்ன கதை என்று கேட்க, ஸ்ரீராம தூதரான ஹனுமனின் பிறப்பு, வளர்ப்பு, ராமரை சந்தித்தது, கடல் தாண்டியது, சீதா தேவிக்கு கனையாழி கொடுத்தது, சூடாமணியை ராமரிடம் காட்டியது, ராவணனோடு யுத்தம் செய்தது, சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்தது, ராவணனை கொன்றது, சீதையின் அக்னி பிரவேசம், பிறகு விமானம் ஏறி அயோத்தி பயணம், ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் என்று கதை சொல்லி முத்தாய்ப்பாக பட்டாபிஷேக விருந்து என்று நடித்து கொண்டிருப்பார்கள். ஹனுமனில் ஆரம்பித்து ஒரு நீண்ட பந்தி வானரங்களுக்காக ஏற்பாடு செய்து கடைசியில் குரங்கு குட்டி ஒன்று உட்கார்ந்திருக்க அவர்களுக்கு பிடித்த அரிசி சோறும் பல காய்களெல்லாம் போட்ட மொச்சை குழம்பும் பரிமாறப்பட்டன. ஒரு மொச்சையை எடுத்து அந்த குட்டி குரங்கு தோல் அழுத்த நன்கு வெந்த அந்த மொச்சை பயிறு பளிச்சென்று துள்ளி குதித்து வெளியே வந்து விழுந்தது. குரங்கு குட்டி மொச்சை துள்ளி குதிப்பதை பார்த்து அதுவும் பயந்து குதிக்க, குட்டி குதிக்கிறது என்று அடுத்த குரங்கு குதிக்க, அதற்கு அடுத்த குரங்கும் குதிக்க, அதற்கு அடுத்து பல நூறு வானரங்கள் ஒன்று மான்றி ஒன்று எகிரி குதிக்கின்றன.
கடைசியாக இருந்த ஹனுமன் வேறு யாரேனும் அரக்கர்தான் வந்து விட்டார்களோ என்று இன்னும் உயரே வெகு உயரே எம்பி குதித்ததை அயோத்தி மக்கள் அனைவரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று கூத்து முடித்தார்கள். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்று பாடினார்கள். சோழ தேசத்து மறவர்களும் பொதுமக்களும் தளிச்சேரி பெண்டுகளும் அரசு குடும்பத்தினரும் கூட அந்த குரங்கு குதியலை அவர்கள் நடித்து காண்பித்ததை பார்த்து வயிறு பிடித்து கொண்டு புரண்டு புரண்டு சிரித்தார்கள். அந்த இடமே குலுங்கும்படி நகைத்தார்கள். வெகு நாளைக்கு பிறகு சக்கரவர்த்தியும் வாய்விட்டு சிரித்தார்கள். 10 பாண்டிய வீரர்கள் நூற்றுக்கணக்கான குரங்குகள் குதிப்பதை கண்முன்னே நாடகமாக நிறுத்தி காட்டிவிட்டார்கள். சக்கரவர்த்தி எழுந்து போய் கதம்ப மாலை அணிவித்து நெற்றியில் திருநீறு இட்டு பணமுடிப்பும் கொடுத்தார். அடிமை வீரர்கள் பல பேருக்கு பாண்டிய வீரர்களின் வேகமான தமிழ் பாட்டு புரியவில்லை. ஆனாலும் ராமாயணம் புரிந்திருந்தது. ஆனால் சாளுக்கிய வீரர்கள் மட்டும் அதிகம் கலந்து கொள்ளாமல் நாடகத்தை பார்த்துவிட்டு நகர்ந்து விட்டார்கள். எப்படி இருக்கிறது நாடகம் என்று கேட்டபோது, நாங்கள் வீர சைவர்கள், எங்களுக்கு அவ்வளவாக ரசிக்கவில்லை என்று கூறி விலகிவிட்டார்கள். பிறகு பந்தலில் அமர்ந்து கொண்டு தங்களிடத்தில் ஒரு சிவலிங்கம் ஸ்தாபித்தது பற்றி பேச துவங்கிவிட்டார்கள். ஆனால் சோழ மக்களோ அதிகாரிகளோ அதை அவ்வளவாக பாராட்டவில்லை. வம்பு செய்யாமல் சாளுக்கியர்கள் இருந்தால் சரி என்று மௌனமாக இருந்தார்கள். சிற்பிகளுக்கு அந்த குரங்கு கதையும் வீரர்கள் குதித்ததும் மிக சந்தோஷமாக இருந்தது. பாண்டிய வீரர்களை அருகே அழைத்து குசலம் விசாரித்து அவர்களில் யார் யாருக்கு சிற்பம் செய்ய ஆசை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு சிலரை தேர்ந்தெடுத்து பெருந்தச்சரிடமும் சிலரை முதன்மை சிற்பிகளிடமும் அனுப்பி இருக்கிறார்கள். பாறைகளை பற்றி தெரிந்து கொள்ள போக வேண்டாமா? உங்களில் சிலர் பாறைகளை தெரிந்து கொள்ள நிச்சயம் போக வேண்டும். அதுதான் அடிப்படை. இருக்கின்ற கல்லை பார்த்து புண்ணியமில்லை. மலையில் உள்ள கல்லை நிறம் பார்த்து குணம் பார்த்து பிரித்து எடுத்து வர வேண்டும். மலையிலிருந்து கல் பிரிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 16 பேரை சதாசிவச்சாரியாரோடு நாரத்தை மலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் முதல் நரபலி ஆனது பாண்டியன் இல்லை என்பது நல்ல செய்தி. பஞ்சவன் மாதேவி அரண்மனை வாசலில் நின்று கோட்டை கதவு பக்கம் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதிகாரச்சி முத்தான பொன்னங்கையிடம் உடனே சிறு தேர் ஒன்றை ஏற்பாடு செய்யும்படி சொன்னார். தேர் வந்து நின்றதும் ஏறி குதிரைகளின் லகானை பிடித்து கொண்டாள். 2 புறவிகள் பூட்டிய சிறு தேர் அது. முத்தான பொன்னங்கை அந்த சிறு தேரின் பின்பக்கம் கொடிமரம் பிடித்தபடி ஏறிக்கொள்ள தேர் நிதானமாக கோட்டை வாசலுக்கு போயிற்று. கோட்டை கதவு திறந்ததும் வெளியே நின்றது. சக்கரவர்த்தியின் மெய்காவல் படையை சேர்ந்த 2 பேர் முன்னே போக, பின்னே ஒருவர் வர அரண்மனையிலிருந்து விரைவாக கோயில் கட்டும் புல் மேடு நோக்கி வேகமாக போயிற்று. உள்ளே அரசர் இருப்பதற்கு உண்டான அடையாளங்கள் தெரிந்தன. புலிக்கொடியும் அருகே சிகப்பு நிறக்குடையும் அதற்கு அருகே உயர்ந்த எக்காலமும் தொலைவிலிருந்தே தெரிந்தன. மெய்காவல் படை கருப்பு உடை அணிந்து வட்டமாக நிற்பது தெரிந்தது. கோவில் வேலிக்கு அருகே சிறு தேரை நிறுத்திவிட்டு பஞ்சவன் மாதேவி கீழே இறங்கினாள். பிறகு வேகமாக நடந்தாள். சக்கரவர்த்தி அருகே போய் மௌனமாக நின்றாள். மாதிரி ஓவியங்களை கையில் வைத்துக்கொண்டு ஆங்காங்கே கோல் அளவு அளந்து கொண்டு சக்கரவர்த்தி பெருந்தச்சரோடும் மற்ற சிற்பிகளோடும் பேசி கொண்டிருக்க பஞ்சவன் மாதேவி வந்து நிற்பது அவருக்கு காதோரம் சொல்லப்பட்டது. சக்கரவர்த்தி நிமிர்ந்து பார்த்து சிரித்தார். என்ன வேண்டும் என்று வினாவாக புருவம் உயர்த்தினார். பிறகு சொல்கிறேனே என்று பஞ்சவன் மாதேவி சொல்ல, அது ஏதோ முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொண்டு அவர் கையில் இருந்த மாதிரி ஓவியத்தை சிற்பிகளிடம் கொடுத்துவிட்டு மெல்ல 2 கைகளையும் நீட்ட அந்த கைகள் கழுவிக்கொள்ள தண்ணீர் ஊற்றினார்கள். பஞ்சவன் மாதேவியை நோக்கி வந்தார். என்ன விஷயம்? அடிக்குரலில் கேட்டார். நாரத்தை மலையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. சொல், என்ன செய்தி? மலையிலிருந்து ஒரு கல் பிடுங்கப்பட்டது. பிடுங்கப்பட்ட கல் உருண்டு கீழே வந்தது. யாருக்கேனும் காயமா? பஞ்சவன் மாதேவி மௌனமாக இருந்தாள். ஒரு கல் புரண்டு விழுந்தது முக்கியமான செய்தி என்றால் அது யாரையோ தாக்கி இருக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம். அதனால்தானே கல் புரண்டது செய்தியாகிவிட்டது என்று கேட்டார் அரசர். பஞ்சவன் மாதேவி மீண்டும் மௌனமாக இருக்க மறுபடியும் அரசர் பேச எத்தனித்தார். ஓ, இறப்பே நிகழ்ந்து விட்டதா என்று சக்கரவர்த்தி சட்டென்று பேசினார். எப்படி என்று அவள் கேட்க, நீ தயங்கினாய். காயம் பட்டது என்றால் ஆமாம் என்று தலையசைத்திருப்பாய். நீ காயம் பட்டது பற்றி சொல்லவில்லை என்ற போது கல் புரண்டு யாரையோ பலி வாங்கிவிட்டது என்பது தெரிந்துவிட்டது, அப்படித்தானே என்று சொல்ல, ஆமாம் என்றாள். ஒருவரா அல்லது பல பேரா? இல்லை, வேறு எவருக்கும் காயமில்லை. ஒருவர் மட்டும் கல்லுக்கு அடியில் சிக்கி இறந்து போனார். சரி, இப்படித்தான் சில சமயம் நடக்கும். மலை பலி கேட்கும்.
ஆட்டுக்கடாக்களை பலி கொடுக்கவில்லையா? எல்லாம் முடிந்து பூஜையும் முடிந்து இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இப்படி நிகழ்ந்துவிட்டது என்று தூதுவன் சொன்னான். நாராயத்த மலையில் கல் உடைக்க போனது யார்? சதாசிவாச்சாரி. நல்ல மனிதர், பாவம், பதறி இருப்பார். எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல். நிசும்ப சூதனை கோயிலிலிருந்து பிரசாதம் எடுத்து கொண்டு போய் அவருக்கு கொடு. மலர் மாலையை அங்குள்ள சிற்பிகளுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய். உடனே நிசும்ப சூதனை பிரசாதங்களோடு ஒரு வீரன் நாரத்தை மலை நோக்கி நகரட்டும். அந்த இறந்து போன மனிதன் யார்? ராஷ்டிரகூடத்தை சேர்ந்த இளைஞன் என்று சொன்னார்கள். அப்படியா? அவன் மனக்கேதம் தீரும் பொருட்டு அவன் இறந்த இடத்து கல்லின் மீது தினமும் மாலை நெய் விளக்கு ஏற்றச் சொல். மற்ற அடிமை வீரர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் இறந்தவனை கடிந்து கொள்கிறார்கள். எல்லோரும் விலகி ஓட இவன் மட்டுமே பிரமை பிடித்தது போல நின்று கொண்டிருந்தான் என்று சொன்னார்கள். சில சமயம் பெரிய வேலைகள் செய்யும் போது இப்படி சிலவை நடக்கும். கவலை வேண்டாம். ஒரு நடை நான் நாரத்தை மலைக்கு போய் வருவேன். இன்றைக்கு நிசும்ப சூதனி பிரசாதம் போவதற்கு மட்டும் ஏற்பாடு செய். திருச்சீரபுரத்துக்கு அருகே உறையூர் கொற்றவை குடி இருக்கிறாள். அவளுடைய பிரசாதமும் போகட்டும். உற்சாகமாக வேலையை துவங்க சொல். அந்த பாறை மட்டும் அங்கேயே இருக்கட்டும், நகர்த்த வேண்டாம். இப்பொழுது என்னிடம் சொன்ன தகவலை பெருந்தச்சரிடமும் சொல்ல வேண்டும். நீ சொல்ல வேண்டாம். உனக்கு யார் தகவல் கொண்டு வந்தார்களோ அவர்களை பெருந்தச்சரை நோக்கி போகச் சொல். உனக்கு எப்படி தகவல் வந்தது? சிவாச்சாரி சொன்னாரா? இல்லை, சதாசிவாச்சாரி நமக்கு முதல் தகவல் சொல்ல மாட்டார். சோழ தேசத்து மறவர் படை ஆட்கள் அங்கே இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களின் தலைவன் உடனே ஒரு ஆளிடம் இந்த விஷயங்களை சொல்லி ஒரு ஓலை நறுக்கும் அனுப்பி இருக்கிறான். யார் ஏற்பாடு அது? எந்த ஏற்பாட்டை கேட்கிறீர்கள்? அங்கே சோழ படையில் உடனே தகவல் சொல்கின்ற நியதி வைத்தது யார் ஏற்பாடு? சக்கரவர்த்தி கரகரத்த குரலில் கேட்டார். பிரம்மராயரின் ஏற்பாடாக இருக்கலாம். மிருதுவான குரலில் பஞ்சவன் மாதேவி பதில் சொன்னாள். உன்னுடைய ஏற்பாடாகவும் இருக்கலாமோ? எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள்தான். உலகத்தில் வேறென்ன விசேஷங்கள்? சக்கரவர்த்தி சட்டென்று குரல் மாற்றி முகம் மாற்றி பேசினார். அது உன் வேலைதான் என்று எனக்கு தெரியுமடி கள்ளி. நீ அங்கங்கே ஆள் வைத்திருக்கிறாய் என்று அவர் குரல் சொல்லாமல் சொல்லியது. குடந்தை அந்தணர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஓலை அனுப்பியிருக்கிறார்கள். எது குறித்து இந்த சந்திப்பு? கருமார்களின் நிலை குறித்து பேச வேண்டும் என்று குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். மறுபடி ஏன் பேசி இதை பிரச்சனை காக்குகிறார்கள்? சந்திக்க இஷ்டமில்லை என்று சொல்லிவிடு. இதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை என்று எச்சரித்து வை. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் ஈசான சிவ பண்டிதரை போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஈசான சிவ பண்டிதர் தான் இதை அரசரிடம் நேராக போய் முறையிடுங்கள், நேராக சொல்லியிருந்தால் புரிந்திருக்குமே என்று அரசன் பிற்பாடு சொல்லாதிருக்கட்டும் என்று சொன்னாராம். அப்படியா? வரட்டும். நான் வேறு விதமாக அந்தணர்களை விசாரிக்கிறேன். சரி, வேறென்ன செய்தி? எல்லா சிற்றரசர்களும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆரம்பித்திருக்கும் இந்த பெரும் வேலைக்கு சன்மானம் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். புலிலட்சணை பொருந்திய சோழர் பொற்காசுகளும் மேலை சாளுக்கிய கங்கதேச காசுகளும் பெட்டி பெட்டியாக வந்திருக்கின்றன. குதிரைகளும் எருதுகளும் வண்டிகளும் ஆட்களும் வர துவங்கிவிட்டார்கள். சந்தோஷம். உலகத்தில் வேறு என்ன விசேஷம்? சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் 3ஆம் முறையாக பஞ்சவன் மாதேவியிடம் கண் சிமிட்டி சிரித்து விசாரிக்க அவர் உற்சாகமாகிவிட்டார் என்று பஞ்சவன் மாதேவி தெரிந்து கொண்டாள். தஞ்சையின் உள்ளாளியை சேர்ந்த 3 இளம் மறவர் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? சக்கரவர்த்தி திகைத்தார். தற்கொலை முயற்சி செய்தார்களாம். என்ன? மறவர் பிள்ளைகளா? தற்கொலை முயற்சியா? என்ன இது? சக்கரவர்த்தியின் குரலில் சீற்றம் எழுந்தது. ஆம், உங்களுடைய கோவில் வேலை பழுதுபடாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நவகண்டம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களாம். அதில் ஒரு இளம் பிள்ளை தகப்பனின் நீண்ட வாளை திருடி கொண்டு போகும்போது அவன் தமக்கை பார்த்துவிட்டு தந்தையிடம் சொல்ல, தந்தை பின்தொடர கழுத்தில் அரளி மாலையை போட்டுக்கொண்டு தன் குடுமியை மூங்கில் நுனியில் கட்டிக்கொண்டு மண்டியிட்டு தூக்க முடியாமல் கத்தியை தூக்கி இருக்கிறான். தந்தை பாய்ந்து ஓடிப்போய் தடுத்திருக்கிறார். அவரது இடது கையில் காயம் ஏற்பட்டு விட்டது. அவனுடைய தோழர்கள் 2 பேரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் பெரியவருக்கு சொல்லப்பட்டு அவர் மூலம் 2000 பல்லவரையர் பெருந்தரத்து அதிகாரியிடம் சொல்லப்பட்டு அவர் உத்தரவின் பேரில் படை வீரர்கள் 4 பக்கமும் கிளம்பி
அந்த 2 சிறுவர்களையும் கைப்பிடியாக கொண்டு வந்து விசாரித்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் உங்களை சந்தித்ததாகவும், நீங்கள் நடுகல்லை கழுவி குளிப்பாட்டி மாலையிட்டதற்கு பாராட்டியதாகவும், எனவே உங்களுடைய வேலை நன்கு நடைபெற வேண்டும் என்று கழுத்தில் அரளி மாலையிட்டு தன் கழுத்தை தானே துண்டித்து கொள்ள முயற்சித்ததாகவும் பஞ்சவன் மாதேவி நா தழுதழுக்க சொல்ல அரசர் மேற்கொண்டு சொல்ல வேண்டாம் என்று கையசைத்தார். அந்த இளைஞர்களின் முகம் அவரின் நினைவுக்கு வந்தது. அடித்து விட்டார்களா? உடனே அவசரமாக ஆதுரமான குரலில் வினவினார். பஞ்சவன் மாதேவிக்கு சக்கரவர்த்தியின் அக்கறை பிடித்திருந்தது. அடிக்கவில்லையாம். அடிக்கக்கூடாது என்று நானும் உத்தரவிட்டிருக்கிறேன். ஆனால் 2000 பல்லவரையர் பயமுறுத்தியிருக்கிறார். எப்படி? நீயாக எதற்கடா நவகண்டம் கொடுக்கிறாய்? நானே உன்னை பலி போட்டு விடுகிறேன் என்று சொல்லி வாள் உருவி அவனை குனிய வைத்திருக்கிறார். இளைஞன் திமிரி இருக்கிறான். பயப்படுகிறானோ என்று எல்லோரும் நினைக்க அவன் கை கூப்பி நம் சக்கரவர்த்திக்காக இறக்கிற உரிமையை எனக்கு கொடுங்கள் என்று வேண்டி இருக்கிறான். 2000 பல்லவரையர் அவன் வேண்டுகோளுக்கு அடங்கி போயிருக்கிறார். மெல்ல அணைத்து கொண்டு தேவையில்லை, எல்லாம் நல்லபடியாக முடியும், கவலைப்படாதே என்று ஆறுதலும் சொல்லியிருக்கிறார். அதற்குள் அவன் தந்தையும் தாயும் இன்ன பிற உறவுகளும் வந்து அலறி அழுது அவனை அடித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அவனை விடுவித்து கோட்டை வாசலில் அவனை அமர வைத்திருக்கிறார்கள். புறம்படிக்கு அருகே உள்ள கோட்டை வாசலில் அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். குடிக்க மோரும் கேழ்வரகு கூழும் கொடுக்கப்பட்டன. சற்று நேரம் அமைதியாக இருந்த சக்கரவர்த்தி மெல்ல தலை நிமிர்ந்தார். சரி, உலகத்தில் வேறு என்ன செய்திகள் என்று மறுபடியும் பஞ்சவன் மாதேவியை நோக்கி வினவினார். இந்த முறை அவர் குரல் மிருதுவாக இருந்தது. நாயன்மார்கள் கதை சொல்வதற்கு மறுபடியும் அரசர் அந்தப்புறம் வருவாரா? ஓய்வெடுத்து கொள்ள இரவு நேரம் அந்தப்புறம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று உங்கள் பட்டமகிழ்ச்சியும் மற்றவர்களும் கேள்வி கேட்கிறார்கள். நான் பேசி பார்க்கிறேன் என்று பதில் சொன்னேன். அந்த பாண்டிய வீரர்களின் நாடகத்தை அரண்மனை வளாகத்தில் நடத்தலாமா என்று கேள்வி கேட்டார்கள். நான் அதற்கும் கேட்டுவிட்டு பதில் சொல்வதாக தெரிவித்திருக்கிறேன். அந்த பாண்டிய வீரர்களை மெய்க்காவல் படையினரிடம் ஒப்படைத்து அரண்மனை வளாகத்துக்கு அழைத்து போ. கோட்டையின் பெருந்திடலில் கோட்டை காவலர்களும் அதிகாரிச்சிகளும் பணிப்பெண்களும் நம் பெண்டுகளும் பார்க்க அந்த நாடகத்தை மறுபடியும் நடத்தச் சொல். நேற்று முன்தினமும் சிற்பிகளோடும் அடிமை வீரர்களோடும் இருந்தேன். இன்று நான் தளிச்சேரி பெண்டுகள் வீட்டில் இருப்பேன். நாளை மறுநாள் ஏதேனும் ஒரு நாயன்மார் கதையை வந்து சொல்வேன் என்று சொல். சட்டென்று மெல்லியதாக ஒரு முகவாட்டம் பஞ்சவன் மாதேவியிடம் தோன்றியது. உங்களுக்கு துணையாக யாரையேனும் அனுப்ப வேண்டுமா? பஞ்சவன் மாதேவி கேட்க வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தவர் சட்டென்று நின்றார். எனக்கு துணையாகத்தான் நீ வரப்போகிறாயே, நீ ஒருத்தி போதாதா என்று சக்கரவர்த்தி பதில் சொல்ல பஞ்சவன் மாதேவியின் முகம் லேசாக மலர்ந்தது. நான் வருவேன். ஆனால் பாண்டிய வீரர்களுடைய நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது. ஒரே வயிறு குலுங்கும் சிரிப்பாமே, நான் அதை பார்க்கட்டுமா? ஏன், என்னோடு இருக்க விருப்பமில்லையா? ஆமாம். ஆனால் சக்கரவர்த்தி கூர்மையாக கேட்டார். என்ன என்று? உங்களோடு இருந்தால் ஒருவேளை நீங்கள் நன்றாக தளிச்சேரி பெண்டுகளோடு சல்லாபிப்பது கெடும். இரண்டாவதாக, நீங்களும் நானும் மட்டும் அவர்கள் இல்லத்தில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் பட்ட மகிழ்ச்சிக்கும் மற்ற அரசிகளுக்கும் மெல்லியதாக ஒரு கோபமும் வேதனையும் பொறாமையும் கூட ஏற்படும். அவர்களுக்கு நாடகத்தில் மனம் செல்லாது. எனவே நான் அவர்களோடு அமர்ந்து நாடகம் பார்க்கிறேன். நீங்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் தளிச்சேரி பெண்டுகளோடு பேசிவிட்டு வாருங்கள் என்று சொன்னாள். தொந்தரவு என்பதை வேண்டுமென்றே அழுத்தி பேசினாள். அரசர் வாய்விட்டு சிரித்தார். பஞ்சவன் மாதேவியே, உன்னை போல ஒரு அற்புதமான பெண்ணை நான் சந்தித்ததே இல்லை. எல்லா விஷயத்தையும் மற்றவர் பார்வையிலிருந்து சிந்திக்க வெகு சில பெண்களுக்கே தெரியும். உனக்கு வெகு அதிகம் தெரிகிறது. உண்மையில் நீ பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவள் ஏனோ என்று சொல்ல பஞ்சவன் மாதேவி ஏகிரி அவர் வாய் பொத்தினார். யார் யார் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருப்பதுதான் சிறப்பு. நான் பட்ட மகிழ்ச்சியாக இருந்தால் சட்டென்று தேர் ஏறி இப்படி வர முடியாது. எக்காலம் முழங்க முரசு அதிர யானை மீது உட்கார்ந்து கொண்டு திரை போர்த்தி கொண்டு வர வேண்டும். எனக்கு அந்த வேகம் போதாது. இப்படி குதிரையில் ஏறி மின்னலாக பறப்பதுதான் என் வாழ்க்கை. நாலா பக்கமும் அரசர் வேலைக்காக அலைவதுதான் என் தொழில் என்று சொல்லி நிறுத்தினாள். சரி, வேறு என்ன செய்திகள்? சக்கரவர்த்தி குறிப்பாக இந்த முறை அவளுக்கு அருகே போய் நின்று அவள் தலையை தடவி நெற்றியில் முத்தமிட்டு தோளை அணைத்து கொண்டு கேள்வி கேட்டார். வயதாகிவிட்டது என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். காலா காலத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
வெயில் அதிகமில்லை என்றாலும் இந்த வெட்ட வெளியில் இந்த ஊத காற்றில் நீங்கள் நின்று கோயில் பணி செய்வது எனக்கு கவலையாக இருக்கிறது. காலை நேரம் எல்லோரையும் ஒன்று கூட செய்து பேசி வேலைகளை செய்யும்படி அனுப்பினால் போதாதா? நீங்கள் நின்று பார்வையிடத்தான் வேண்டுமா? சொன்னால் நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீர்கள். ஏதோ சொல்ல வேண்டியது என் கடமை. உங்கள் உடல் நலம் சோழ தேசத்தின் நலம் என்பதால் உரக்க சொல்லுகிறேன். அதிகம் வெளியே அலையாதீர்கள், அதிகம் கண் விழிக்காதீர்கள். இதுதான் என் கோரிக்கை. இதுதான் என்னுடைய செய்தி. பணிவான குரலில் பஞ்சவன் மாதேவி அவரிடம் பேசினாள். பணியின் ஆரம்ப நாட்களில் நான் அருகே இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் தேவி. அவர்களுக்கு உற்சாகம் தரும் என்று நினைக்கிறேன். மேலும் ராஜராஜ பெருந்தச்சரே நேரடியாக ஈடுபடுவதால் அவரை மட்டும் விட்டுவிட்டு நான் விலகி இருப்பது நல்லதல்ல. என்னுடைய இருப்பு அங்கே ராஜராஜ பெருந்தச்சருக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை நானே செய்கிறேன் என்ற கர்வம் அவருக்கு வராமல் தடுக்கவும் கூடும். பெருந்தச்சருக்கு அப்படி ஒரு கர்வம் இருக்கிறதா என்ன? வியப்போடு பஞ்சவன் மாதேவி கேட்டாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.